காளான், மஷ்ரூம்ஸ் ஆரோக்கியத்திற்கு மிகவும் இன்றியமையாத ஒரு காளான். காளான்கள் தாவர வகையை சேர்ந்தவை அல்ல. இவை ஒரு வகையான பூஞ்சை இனத்தைச் சேர்ந்தவை, ஃபங்கை. இதில் கொழுப்பு சத்தும் கலோரிகளும் மிக மிக குறைவு. காளான்களில் உயர்தரமான புரோட்டீன் புரதச்சத்து உள்ளதால் இது சைவ உணவாளர்களுக்கு ஒரு சிறந்த மாற்று உணவாகும். இதில் உடலுக்கு தேவையான வைட்டமின் B6, B12, விட்டமின் D ஆகியவை இயற்கையாகவே உள்ளன. இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும் பொட்டாசியம் சத்து அதிக அளவில் உள்ளது. உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை காளான் குறைத்து இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது. இது நார்ச்சத்து மலச்சிக்கலை தவிர்க்கிறது. இதற்கு செலீனியம் தாது கல்லீரலை பாதுகாக்கிறது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றது. புற்றுநோய் வளர்ச்சியை தடுக்கும் ஆற்றல் காளானுக்கு இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக மார்பக புற்றுநோய் மற்றும் ஆண்களுக்கு வரக்கூடிய பிராஸ்டேட் புற்றுநோய் அபாயத்தை குறைக்க உதவுகிறது. பிரஸ்ட் கேன்சர், பிராஸ்டேட் கேன்சர். இது உள்ள பீட்டா குளுக்கோஸ் சக்தி ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை சீராக வைக்க உதவுகிறது. நீரிழிவு நோயாளிகள் தாராளமாக தினமும் தங்கள் உணவில் காளானை சேர்த்துக் கொள்ளலாம். உடலில் தேவையற்ற நச்சுப் பொருள் டாக்ஸின்ஸ் வெளியேற்றி ரத்தத்தை சுத்திகரிக்கிறது. இதில் உள்ள இரும்பு சத்து இரத்த சோகை வராமல் தடுக்கும். கால்சியம், பாஸ்பரஸ் அதிகமாக உள்ளதால் எலும்புகளையும் பற்களையும் வலிமையாக்குகிறது. மூளை வளர்ச்சியை தூண்டவும் நினைவாற்றலை அதிகரிக்கவும் வயதான காலத்தில் ஏற்படும் மனித நோயை தடுக்க சிறந்த உணவாகும். நரம்பு மண்டலத்தை சீராக வைத்து மன அழுத்தத்தை குறைக்கிறது. காளானில் விளைச்சத்து சருமத்தை ஈரப்பதமாகவும் பொலிவாகவும் வைத்திருக்கிறது. முகத்தில் தோலில் சுருக்கங்கள் ஏற்படுவது, முகப்பரு ஆகியவை வராமல் தடுக்கிறது. தலைமுடி நன்கு வளரவும் முடி உதிர்வை குறைக்கவும் எலுமிச்சை சத்துக்கள் உதவுகின்றன. இதில் உள்ள உமாமி என்ற பொருள் அதிகமான சுவையை தருகிறது. சமைப்பதற்கு முன்பு சுத்தமான நீர் நன்கு கழுவுவது அவசியம். வாங்கும்போது அவை நசுங்காமலும் கரையில்லாமலும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். ஆயிஸ்டர் வகை, சிப்பி காளான், மட்டன் வகை, மூச்சுக்காளான் போன்றவை உணவுக்கு மிகவும் உகந்தவை. மட்டில் வரும் அனைத்து காளான்களும் உணவுத்தக்கவை அல்ல. நாய்க்குறை போன்றவை உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடியவை, விஷத்தன்மை கொண்டவை. குழந்தைகள் பையன் வரை அதேவரை வேறு செரிமானம் செய்யக்கூடிய மென்மையான உணவு. ஆரோக்கியமான வாழ்விற்கு வாரத்தில் 2 முறையாவது இதை உணவை சேர்த்துக்கொள்வது நல்லது.